Welcome to bilingual e-lectures for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering. Already discussed about first, second and third unit is completed. Next unit is fourth unit. Formation and properties of steam and steam calorimeters. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது 4வது யூனிட். அந்த யூனிட்டில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம், செகண்ட் ஸ்டீம் கலோரிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக், வாட் இஸ் மீன் பை ஸ்டீம்? Steam is a water vapor. Steam is a water vapor. It is formed when the water is heated. It is used as a working media in steam turbines and steam engines. அதாவது ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னால், அது ஒரு வாட்டர் வேப்பர். இந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வேப்பர் இஸ் நோன் அஸ் அ ஸ்டீம். இந்த ஸ்டீமானது எங்கேயெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னால் ஸ்டீம் டர்பைன், ஸ்டீம் என்ஜின்ஸ், இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், இஸ் அ எக்ஸலண்ட் ஒர்க்கிங் ஏஜென்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்கிங் ஏஜென்ட் இஸ் நோன் அஸ் அ ஸ்டீம். நெக்ஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம். ஸ்டீம்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? லார்ஜர் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹீட், நிறைய அமௌண்டான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டீம். செகண்ட், ப்ரொடியூஸ் ஃப்ரம் வாட்டர் which exhibits triple point at saturation temperature. What is mean by triple point? Triple point na enna? Solid, liquid and gas. இந்த மூணு சந்திக்கக்கூடிய இடம் தான் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். அந்த ட்ரிபிள் பாயிண்டில் என்னவாகும்? வாட்டரானது சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் பின்னாடி படிக்கும் பொழுது நமக்கு அது என்னன்னு புரியும். தேர்ட் பாயிண்ட், இட் ஒபேஸ் ஆல் த கேஸ் லாஸ். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கிற கேஸ் லாஸ்னால் என்ன? பாய்ஸ் லா, சார்லஸ் லா, அபகோடஸ் லா, ஜூல்ஸ் லா, இப்படி அந்த கேஸ் லாவை ஒபே பண்ணக்கூடியது ஸ்டீம். ஃபோர்த்து, இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஸ்டீமானது டர்பைனையும் இன்ஜினையும் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுக்கு பண்ணுறோம். லாஸ்ட் பாயிண்ட், ஹோமோஜீனியஸ் ஃப்ளூயிட். இது இந்த ஸ்டீமானது சமமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட், இட்ஸ் அ ஃப்ளூயிட். ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னால் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. நிறைய அமௌண்டான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது ட்ரிபிள் பாயிண்டில் சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போகக்கூடியது. எல்லா கேசியஸ் லாவையும் ஒபே பண்ணக்கூடியது. எக்ஸாஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டீமை வேஸ்ட் பண்ணாமல் டர்பைனையோ என்ஜினையோ ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃப்ளூயிட். இந்த 5 ப்ராப்பர்ட்டி ஸ்டீமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டீமை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? அதான் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். ஃபர்ஸ்ட், 1 கிலோகிராம் ஆஃப் ஐஸ் ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் அந்த ஐஸ் க்யூபை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு கிராஜுவலாக ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கும் அந்த வெசல்குள்ளே. அப்போ அந்த டெம்பரேச்சரை என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறோம் சம் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி. அப்போ அதில் ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராமில் என்னென்ன ஸ்டேஜஸுக்கு அந்த ஐஸானது சேஞ்ச் ஆகுது
அப்போ நமக்கு எப்படி அது ஸ்டீம் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்க படிக்கக்கூடியது தான் என்ன இந்த பார்ட். இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னால் ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஹீட் ஆட் பண்ண என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஹீட்டை சப்ளை பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜஸுக்கும் வந்து என்ன அது ஹீட் சப்ளை ஆகும் பொழுது இதில் ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று சாலிட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இஸ் அ மெல்டிங் ஸ்டேஜ், தேர்ட் லிக்விட் ஸ்டேஜ், ஃபோர்த் வேப்பரைசிங் ஸ்டேஜ், லாஸ்ட் ஒன் வேப்பர் ஸ்டேஜ். இப்படி ஒரு 5 விதமான ஸ்டேஜில் நமக்கு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னால் என்ன அப்படின்னால் கன்சிடர் 1 kg ஆஃப் ஐஸ் கியூப் அண்டர் ஏ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் பிளேஸ்ட் இன் அ கண்டெய்னர் ஆர் வெசல். இட் இஸ் கிராஜுவலி ஹீட்டட். The pressure will be constant. The temperature changes inside the vessel. It's measured by some thermometers. இதில் என்ன ரிலேஷன், ஹீட் ஆட் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் ஆட் ஆகுது. அதனால் என்ன அப்படின்னால் இந்த 1 kg ஆன ஐஸ் 5 விதமான ஸ்டேஜாக ஸ்பில்ட் ஆகுது. அதான் என்னது, சாலிட் ஸ்டேஜ், மெல்டிங் ஸ்டேஜ், லிக்விட் ஸ்டேஜ், வேப்பரைசிங் ஸ்டேஜ் அண்டு வேப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு 5 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 5 ஸ்டேஜும் என்ன அப்படின்னால் அதனுடைய டயக்ராம், இந்த டயக்ராமில் வந்து என்ன அப்படின்னால் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம்னு சொல்லும் பொழுது இதுதான் என்ன அப்படின்னால் ஹீட்டை வந்து அதாவது ஒரு ஐஸை ஒரு வெசலில் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னவாகுது, சாலிட் ஸ்டேஜுக்கு வருது. அதுக்கப்புறம் மெல்டிங் ஸ்டேஜ் போகுது. இன்னும் திருப்பி அதை ஒவ்வொரு ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டயக்ராமுக்கு நான் திரும்பவும் வர்றேன். லிக்விட் ஸ்டேஜாக மாறுது, வேப்பரைசிங் ஸ்டேஜ் அண்டு சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னால் நமக்கு 5 ஸ்டேஜை தான் என்ன அப்படின்னால் ப்ரீஃபாக படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் சாலிட் ஸ்டேஜ்னால் என்ன. இப்போ அந்த ஐஸ் கியூபை ஒரு கண்டெய்னரில் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ டெம்பரேச்சர் ஆனது ரைஸ் ஆகுது. அந்த ஐஸ் சாலிட் ஸ்டேஜில் இருக்குது. த டெம்பரேச்சர் ரைசஸ் to 0 degree சென்டிகிரேட். ஏன்னா 0 டிகிரியில் ஐஸும் இருக்குது, 0 டிகிரியில் வாட்டரும் இருக்குது. ஏன்னா ஐஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா மைனஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம அதாவது கேட்டிருப்போம். பட் 0 டிகிரியில் ஐஸும் உண்டு. அதே மாதிரி வாட்டர் இஸ் 0 டிகிரி, தட் மீன்ஸ் இஸ் அ மெல்டிங் ஆகக்கூடிய ஸ்டேஜ். அப்போ அந்த சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த டெம்பரேச்சர் ரைசஸ் பை த அடிஷன் ஆஃப் ஹீட் டியூரிங் தி ஸ்டேஜ் ஐஸ் இஸ் இன் சாலிட் ஸ்டேஜ். when the temperature rises to 0 degree, that means 273 Kelvin, ice starts melting. சாலிடாக இருக்கக்கூடியது என்னவாகுது, மெல்ட் ஆகக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ 0 டிகிரியில் என்ன இருக்குது, ஐஸும் இருக்குது. நம்ம ஏற்கனவே நார்மலாக என்ன எடுக்கிறோம், இனிஷியலாக ஒரு 1 கிலோகிராம் ஐஸ். அந்த ஐஸினுடைய டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும், லெஸ் தென் 0 டிகிரி. தட் மீன்ஸ் இஸ் அ மைனஸ் டிகிரி சென்டிகிரேட். இப்போ அது அந்த சாலிட் ஸ்டேட் டெம்பரேச்சரை கொடுக்கும்போது அந்த மைனஸ் சென்டிகிரேடில் இருந்து 0 டிகிரி வரைக்கும் என்ன டெம்பரேச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது 0 டிகிரி வந்ததுக்கப்புறம் என்னவாகும், மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடியது என்னது, சாலிட் ஸ்டேட். இந்த டயக்ராமுக்கு நான் பின்னாடி வர்றேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த செகண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னால் மெல்டிங் ஸ்டேட். இப்போ ஐஸானது மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஹீட்டை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ டெம்பரேச்சர் என்னவாகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா 0 டிகிரியில் ஐஸும் இருக்கும், 0 டிகிரியில் வாட்டரும் இருக்கும். அந்த 0 டிகிரி வாட்டராக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தட் மீன்ஸ் அதுதான் என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இஸ் a 0 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 273 கெல்வின். இந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும், அதாவது
0 டிகிரி ஐஸிலிருந்து 0 டிகிரி வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்டான ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னால் லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன் ஆர் லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட். லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன், லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கக்கூடிய 0 டிகிரி ஐஸாக இருக்கக்கூடியதை 0 டிகிரி வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்டான ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்னது லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன். அதை தான் என்ன அப்படின்னா ice starts melting by the heat supplied to it. The temperature remains constant till the ice is completely transferred into water. ஐஸாக இருக்கக்கூடியது வாட்டராக மாறுது. அப்பையும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? 0 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கணும். It is known as freezing point of ice. That means the amount of heat is known as a latent heat of fusion or latent heat of ice. இது செகண்ட் ஸ்டேட். தேர்ட் லிக்விட் ஸ்டேட். இப்போ ஏற்கனவே சாலிடாக இருந்தது, மெல்ட் ஆகிருச்சு, இப்போ லிக்விடாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகுது. அந்த லிக்விட் அப்படிங்கிறது என்னது? ஃபர்தர் அடிஷன் ஆஃப் ஹீட் ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் வாட்டர் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். திஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளைட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஃப்ரம் freezing point of ice at 0 degree to the boiling point of water at 100 degree centigrade is known as a sensible heat of water. Sensible heat of water. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டரை 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய வாட்டரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்டான ஹீட்டை சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்னது? சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். அதாவது ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே வர்றோம், அப்போ வாட்டர் என்னவாகுது? 0 டிகிரியில் இருக்குது. அந்த 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டர் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி. தட் மீன்ஸ் இஸ் அ வாட்டர். அதே என்னவா மாறுது? பாயிலிங் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டர் 100 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நோன் அஸ் அ சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். அந்த சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர் இதுதான் என்னது? லிக்விட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு 4வது ஸ்டேட் என்ன அப்படின்னா வேப்பரைசிங் ஸ்டேட். டியூரிங் தி ஸ்டேஜ் boiling of water takes place. Further addition of heat transfers water into vapor at constant temperature of 100 degree centigrade. This temperature remains constant till the water is completely vaporizing. அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் என்னவா இருக்கும்? வாட்டர், அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸு அந்த கண்டெய்னரில் இருக்கிற வரைக்கும் ஃபர்தராக ஹீட் பண்ண என்னவாகும்? அங்கே இருக்கக்கூடிய வாட்டரானது ஃபுல்லி இஸ் எ எவாப்ரேட்டட். தட் மீன்ஸ் இஸ் எ ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது, பாயில் ஆகி ஃபுல்லாக. அதுதான் என்னது? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏற்கனவே பாயில் ஆயிடுச்சு, 100 டிகிரியில் இருக்குது. திரும்பி ஃபர்தராக ஹீட் பண்ணாலும் என்னவாகும்? வாட்டர் இருக்கிற வரைக்கும் டெம்பரேச்சரானது ரைஸ் ஆகாது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ் என்னவாகுது அப்படின்னா வேப்பரைசிங் ஸ்டேஜ். இதை என்ன அப்படின்னா the quantity of heat ordered during this period is called latent heat of vaporization or latent heat of evaporation. Latent heat of vaporization or latent heat of evaporation அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன? 100 டிகிரியில் இருக்கக்கூடிய பாயிலிங் வாட்டரானது என்னவாகுது? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அது 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஏன்னா வேப்பரைசிங் ஸ்டேஜில் இருக்குது. அது அந்த ஹீட் பண்ணுற வரைக்கும் உண்டான வேல்யூ என்ன அப்படின்னால் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆர் லேட்டன் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன்.
இது வந்து என்னவாகுது அப்படின்னா the vapors produced during the stage contain some water droplets in suspensions. This vapor is called as wet steam. நம்ம எப்பயுமே என்ன அப்படின்னா ஒரு வாட்டரை வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதில் வாட்டர் ட்ராப்லெட் இருக்கிற வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீம் அத்தனையுமே என்ன அப்படின்னா வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம்னா என்ன இருக்கும் அப்படின்னா பின்னாடி நம்ம படிப்போம். வெட் ஸ்டீம்னா என்ன, ட்ரை ஸ்டீம்னா என்ன, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா என்ன அப்படிங்கிறத படிப்போம். வெட் ஸ்டீம் அப்படிங்கிறது ஸ்டீமோட வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் கலந்து இருந்தால் அதுக்கு பேர் வெட் ஸ்டீம். அதான் என்ன, திஸ் ஸ்டேஜ் கண்டெய்ன்ஸ் some water droplets in suspensions. This vapor is called as wet steam. Next, further addition of heat removes water particles present in the wet vapor. If all the water particles are removed, the vapor becomes dry. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்னவாகும், ஃபர்தராக ஹீட்டை ஆட் பண்ண என்னவாகும், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அத்தனையுமே வேப்பராயிரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் என்ன ஆகும், வாட்டரே இல்லாமல் ட்ரை ஆகும். அந்த வேப்பர் இஸ் நோன் அஸ் அ ட்ரை வேப்பர், இஸ் நோன் அஸ் அ ட்ரை ஸ்டீம் ஆர் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், வெட் ஸ்டீம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ட்ரை ஸ்டீம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு தியரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் ட்ரை ஸ்டீம் ரிமைன்ஸ் த சேம் அஸ் பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் அண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை பாயிண்ட் நம்பர் 5. த டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஃபார் த கிவன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷரை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம், இதை ப்ராசஸே பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ் சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேஜ். இப்போ அந்த கண்டெய்னரில் என்ன கிடையாது, அந்த ஐஸ் க்யூப் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய வாட்டரும் கிடையாது. இப்போ என்னவா இருக்குது, ட்ரை வேப்பரை ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது, வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் நில். இப்போ என்ன பண்ணுறோம், ஹீட்டை ஆட் பண்ணுறோம். If the dry vapor is still heated, the temperature rise again. This vapor is called as superheated vapor. Superheated vapor of superheated steam. அந்த ட்ரை கண்டெய்னரில் ஹீட்டை ஆட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஏற்படக்கூடியது என்னது, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அந்த ஸ்டேஜுக்கு நடக்கக்கூடியது என்னது, ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட், ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட், ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னால் நம்ம டயக்ராமில் வந்து திருப்பி பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது. அதாவது இது இப்போ வந்து அந்த டயக்ராமுக்கு போகலாம். 5 ஸ்டேஜையும் பார்த்துட்டோம். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் ரிப்பீட்டட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தோம், இப்போ இங்கே என்ன பார்த்தோம், இதுதான் வந்து என்னது, ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் 1 kg ஆஃப் ஐஸ் அஸ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அதுதான் ஹீட்டிங் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹீட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது, நமக்கு 5 ஸ்டேஜ் நடக்குது. ஒன்று சாலிட் ஸ்டேட், மெல்டிங் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், வேப்பரைசிங் ஸ்டேட், சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேட். இந்த 5 ஸ்டேட்டையும் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னது, நம்ம இந்த டயக்ராமில் வந்து என்ன, டெம்பரேச்சர் வர்சஸ் ஹீட் ஆர்டர். என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஹீட்டை ஆட் பண்ணுறது, ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சரை வந்து எப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இதுதான் என்னது, ஒரு பர்டிகுலர் பீரியட் மாஸ் என்னது, ஐஸோட வேல்யூ எவ்வளவு, இந்த டயக்ராம்லேயே எல்லாமே இருக்குது. பார்த்தா என்ன இருக்குது, ஒரு கண்டெய்னரில் என்ன ஹீட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த என்னது ஹீட் பண்ணக்கூடிய ஃபர்னஸ் இருக்குது. இங்கே இதுக்குள்ளே ஐஸ் இருக்குது. அந்த ஐஸோட குவான்டிட்டி எவ்வளவு, எம்சி ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன, கன்சிடர் 1 cubic meter of ice in a container at constant temperature. That means is a temperature constant மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறோம்.
அப்போ என்னவாகுது, ஃபஸ்ட்டு இங்கே என்னவா இருக்குது, 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்குது. அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடியது என்னது, மைனஸ் டிகிரி சென்டிகிரேட். அப்போ அந்த ஐஸோட இங்கே இருக்கக்கூடிய ஐஸோட வேல்யூ என்னது, மைனஸில் இருக்குது. அது -5 டிகிரி 10 டிகிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்படி அந்த ஐஸ் கியூப் எடுக்கிறோமோ அதனுடைய டெம்பரேச்சர், அதனால தான் லெஸ் தென் 0 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது என்னவாகுது, ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே வரோம். இப்போ இங்கே எடுக்கக்கூடியது இதுவும் 0 தான் ஹீட், இப்படியே ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே வரோம். அப்போ ஹீட்டை ஆடாக என்னவாகுது, அந்த 0 டிகிரியில் மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஐஸானது டெம்பரேச்சர் என்னவாகுது, 0 டிகிரிக்கு ரீச் ஆகுது. அப்போ அந்த 0 டிகிரிக்கு ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட் இஸ் நோன் அஸ் அ சாலிட் ஸ்டேட். அதை தான் என்ன சொல்கிறோம், சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக என்ன அப்படின்னால் நமக்கு ஹீட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னால் இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்துட்டே ஏற்கனவே, இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஹீட் அப்படின்னாலே மாஸ் இன்ட்டு சிபி இன்ட்டு டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சிபி மீன்ஸ் இந்த இடத்துல இது என்னவாக இருக்குது, ஐஸில் இருக்குது, அதனால் சிபி ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. எம் இன்ட்டு சிபி ஐஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இது 1 to 2 அப்படிங்கிறது என்னது, சாலிட் ஸ்டேட். இப்போ என்னவாக இருக்குது, மைனஸ் சென்டிகிரேடில் இருக்கக்கூடிய ஐஸானது 0 டிகிரியில் இருக்கக்கூடிய ஐஸாக கன்வெர்ட் ஆகிருச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு சாலிட் ஸ்டேட். ஒன்ஸ் அகெயின் ஃபர்தராக என்ன பண்ணுறோம், இந்த ஹீட்டை திருப்பி ஆட் பண்ணிகிட்டே வர்றோம். அது என்னவாகுது, ஹீட்டானது என்னவாகுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் ஸ்டேட்டில் என்னவாகுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஏன்னா அடுத்ததில் பார்த்தா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆகுது. 4th to 5th பாயிண்ட் வேப்பரைசிங் ஸ்டேஜில் என்னவாகுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 5th to 6th அப்படிங்கும்போது சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேஜ், தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், செகண்ட் ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், தேர்டில் இன்க்ரீஸ், அடுத்தது கான்ஸ்டன்ட், அடுத்தது இன்க்ரீஸ். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்படியே என்னவாகுது, ஒரு 5 ஸ்டேஜையும் இது மூவ் ஆகுது. டெம்பரேச்சர் அப்படி தான் இருக்கும். ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், படத்தினுடைய ஹெட்லைனே எப்படி இருக்குது, அண்டர் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 1.01325 பார். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷருடைய வேல்யூ நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருக்குறோம், 760 mm ஆஃப் மெர்க்குரி, அல்லது 1.01325 பார் ஆர் 101.325 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்படி அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் வச்சுருக்கோம். அதனால் ப்ரெஷர் நோ சேஞ்ச், எந்த ஸ்டேட்லேயும் என்னவாகாது, ப்ரெஷரானது எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. டெம்பரேச்சர் மட்டும்தான் என்னவாகும், மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகிருச்சு. செகண்ட் ஸ்டேட்டில் மெல்ட் ஆகக்கூடிய இடத்துல டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 0 டிகிரி ஐஸாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னவாக மாறுது, 0 டிகிரி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அந்த நேமுக்கு பேர் தான் என்னது, லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 3rd to 4th பாயிண்ட் அப்படின்னால் என்ன அப்படின்னா, ஃபர்தராக என்னவாகுது, ஹீட்டை ஒன்ஸ் அகெயின் இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரோம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படியே ஃபுல்லாக என்னவாகுது, லிக்யூட் ஆகி அது இந்த 3rd பாயிண்ட் இஸ் நோன் அஸ் அ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். அப்போ அடுத்து என்னவாகுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ், தட் மீன்ஸ் ஹீட் இஸ் ஆடட், ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே வர்றோம். அப்போ அந்த 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டர் என்னவாகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி என்னவாகுது, 4th பிளேஸுக்கு வரும்போது டெம்பரேச்சர் சேச்சுரேஷன், தட் மீன்ஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் அ பாயிலிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். 100 டிகிரி சென்டிகிரேட், 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு அது பாயிலாக ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்போ
இது நார்மல் வாட்டருக்கு தான் என்னவாகும் 100 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஹார்டு வாட்டராக இருந்தால் பாயிலிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், சாஃப்ட் வாட்டராக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் ஆவரேஜானது பாயிலிங் வாட்டர்னுடைய பாயிலிங் வாட்டர் எவ்வளவு அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட். அதான் என்ன இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டான ஹீட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டரானது 100 டிகிரி வாட்டராக மாறும் அப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கு 149 கிலோ ஜூல் ஆன ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டரானது 100 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டராக சேஞ்ச் ஆகும். அதுக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் H is equal to M into CPWன்னு சொல்லலாம். ஏன்னா சிபின்னா என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இந்த W இங்கே PWன்னு சொல்லியிருக்காங்க. W மீன்ஸ் இஸ் அ வாட்டர். இது நார்மலாக கான்ஸ்டன்ட் 4.19 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின். அதே மாதிரி சிபி ஐஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2.1 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின் ஃபார் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் என்ன 100 டிகிரி மைனஸ் 0 டிகிரி. அப்போ போட்டோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு, அதுதான் என்னது 149 கிலோஜூல் பர் கேஜியான ஹீட்டை சப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டரானது 100 டிகிரியில் இருக்கக்கூடிய வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஃபர்தராக என்ன பண்ணுறோம், திரும்பி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே ஹீட் பண்ணுறோம். அதுக்கு அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, வாட்டர் பாயிலாக ஆரம்பிச்சிருச்சு 4th பாயிண்டில். அப்போ அந்த வாட்டரை என்னவாகும், ஃபர்தராக ஹீட் பண்ணிகிட்டே வரோம். ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இங்கே ஆரம்பித்து திரும்பி ஹீட்டிங் ப்ராசஸ் இப்படியே 4 to 5th பாயிண்ட் வரைக்கும் ஹீட்டை ஆட் பண்ண டெம்பரேச்சர் என்னவாகுது, கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வரும்பொழுது இந்த கண்டெய்னரில் என்ன இருக்காது, வாட்டரே இருக்காது. ஏன்னா எல்லாமே என்னவாகும், வேப்பர் ஆயிரும், எவாப்ரேட் ஆகும். இந்த எவாப்ரேஷன் ஆகும் பொழுது என்ன நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே என்னவாயிரும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே அட்மாஸ்பியருக்கு போயிடும். அந்த ஒரு பர்டிகுலர் வாட்டர் வேப்பர் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு தான் என்ன சொல்கிறோம், அந்த வெட் ஸ்டீம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஸ்டீமோட வாட்டர் பார்ட்டிக்கிள் சஸ்பென்ஷனில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, வெட் ஸ்டீம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த அதாவது இந்த HFG அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஃபீட் வாட்டர் அண்டு கேஸ் ஸ்டீம். இந்த இடத்துல G அப்படின்னா கேஸ் கிடையாது, ஸ்டீம். ஏன்னா ஸ்டீமும் கேஸும் அதாவது வேப்பருக்கும் கேஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா வேப்பர் ஸ்டீம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த செகண்ட் யூனிட்டில் பார்த்துருக்குறோம். வேப்பர்னால் என்ன, கேஸ்னால் என்னன்னு பார்த்துருக்குறோம். வேப்பர் இஸ் அ பார்சியலி எவாப்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ், அதாவது 100% எவாப்ரேட் ஆகாதது. கேஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபுல்லி எவாப்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ், 100% எவாப்ரேஷன் ஆயிரும். அதில் ஒரு பாயிண்ட் கூட என்ன எவாப்ரேஷன் ஆகாமல் இருக்காது. வேப்பர் அப்படிங்கிறது என்ன 99%. தட் மீன்ஸ் இஸ் அ பார்சியலி எவாப்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ் is known as a vapor. Fully evaporated substance is known as a gas. இப்போ இதில் என்ன ஆகுது, வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் அந்த கண்டெய்னரில் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா வெட் ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 100 டிகிரி சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் இருந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டீமாக வேப்பரைசேஷன் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துக்கு அந்த வேப்பருக்கு பேர் என்னது, வெட் ஸ்டீம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஃபர்தராக அதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அந்த கண்டெய்னரில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்னவாகும், அங்கே இருக்கக்கூடிய கண்டெய்னரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்போ கண்டெய்னர் எப்படி இருக்கும், காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அப்போ வேப்பர் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, ட்ரை ஸ்டீம். ட்ரை ஸ்டீம் இந்த பர்டிகுலர் பிளேஸ். இப்போ அதை தான் என்ன அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். அதாவது இந்த HFGனா என்ன, ஏன்னா ஸ்டீம் டேபிள்னு ஒன்று படிப்போம் பின்னாடி. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டாண்டர்டான ப்ரெஷருக்கும் ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் இதுக்கெல்லாமே
ஹெச்எஃப்னுடைய வேல்யூ என்ன, இந்த ஹெச்எஃப்னுடைய வேல்யூ, சேச்சுரேஷன் டெம்பரேச்சருடைய வேல்யூ என்ன, ஹெச்எஃப்ஜின்னா என்ன, ஹெச்எஃப் அடுத்தது ஹெச்ஜின்னா என்ன, இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும். அதே மாதிரி எஸ்எஃப், எஸ்எஃப்ஜி, எஸ்ஜி ஸ்டீம் டேபிளை பற்றி படிக்கும் பொழுதும் உங்களுக்கு அதில் தெளிவாக தெரியும். இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா வந்து இப்போ சும்மா ரஃபாக சொல்கிறேன், ஏன்னா இதை பற்றி தனியாக படிப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ஹெச்எஃப்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வாட்டருக்கும் கேஸுக்கும் இங்கே என்னவாகுது, எக்ஸ் இன்ட்டு ஹெச்எஃப்ஜி அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே பின்னாடி நம்ம டீப்பாக படிக்கும் பொழுதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபார்முலாவை மைண்டில் வைக்க வேணாம், ஏன்னா நமக்கு தேவையானது 5 ஸ்டேட்ஸ் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இது வந்து என்ன, இந்த ஹெச் வெட்டுக்கு உண்டான ஃபார்முலா, அடுத்தது ஹெச்ஜின்னா என்ன, ஹெச் சூப்பர் ஹீட்டுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாலாம் நம்ம பின்னாடி படிப்போம், அதை பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5th பாயிண்டில் என்னவாயிருச்சு, ட்ரை ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்தராக இங்கேருந்து ஹீட்டை ஆட் பண்ணிகிட்டே வர்றோம். அப்படி ஹீட் ஆடாக இந்த கண்டெய்னரில் என்ன இருக்காது, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு எம்டியான வெசலானது ஹீட் ஆட் பண்ணும் பொழுது அது சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த ஸ்டேட்டுக்கு போகும் பொழுது என்னவாகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதிலிருந்து என்ன, ஒரு வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது, நமக்கு சூப்பர் ஹீட்டிங் ஸ்டீம்னு சொல்கிறோம். அதாவது 100 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கக்கூடிய அந்த வேப்பர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய வேப்பரானது மோர் தென் 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த ஸ்டீம் இஸ் நோன் அஸ் அ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே என்னது, ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட். அதுக்குண்டான ஃபார்முலா சிபிஎஸ் இன்ட்டு டி சூப் மைனஸ் டிஎஸ். இந்த ஃபார்முலாவை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணிக்கிறாதீங்க, ஃபார்முலா பின்னாடி படிக்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னா 4th யூனிட்டில் ஒரே ஒரு சாப்டர், வாட் இஸ் மீன் பை ஸ்டீம்னா என்ன, ஸ்டீமினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு ஸ்டீமை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பேலன்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.